ரஜினியின் கூலி திரைப்படத்தில் சத்யராஜின் ரோல் என்ன தெரியுமா? அவரே சொன்ன தகவல். ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்துள்ள நிலையில் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அக்டோபர் மாதம் இப்படம் திரையில் வெளியாகும் என்றும் அறிவிப்பு வந்துள்ளது. ஜெய் பீம் போல ஒரு புரட்சிகரமான படத்தை கொடுத்த ஞானவேல் ரஜினியுடன் இணைகிறார் என்றதும் இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. மேலும் இப்படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாகி வருவதாக தகவல் வந்துள்ளது. எனவே இப்படமும் ஜெய் பீம் போல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் வேட்டையன் திரைப்படத்தை தொடர்ந்து ரஜினி லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் உருவாகும் கூலி என்ற திரைப்படத்தில் நடிக்கவுள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தின் டைட்டில் டீசர் கடந்த மாதம் வெளியாகி மாசான வரவேற்பை பெற்றது. ரஜினி பேசும் வசனம் முதல் பின்னணி இசை வரை அனைத்துமே சிறப்பாக இருப்பதாக ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இருப்பினும் ஒரு சில கலவையான விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்கவுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. லோகேஷ் கனகராஜின் மற்ற படங்களைப் போல இல்லாமல் இப்படம் முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான படமாக இருக்கும் என்று தகவல்கள் வந்தன. ஆனால் டைட்டில் டீசரை பார்க்கும்போது இப்படம் முழுக்க முழுக்க லோகேஷின் ஸ்டைலிலேயே உருவாகும் படமாகவே இருக்கும் என்று தெரிகின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இப்படத்தில் பிரபல நடிகரான சத்யராஜ் நடிப்பதாக கடந்த சில மாதங்களாகவே பேசப்பட்டு வந்தது. ஆனால் சத்யராஜ் ரஜினியுடன் இணைந்து நடிப்பாரா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருந்து வருகின்றது. ஏனென்றால் ரஜினிக்கும் சத்யராஜிற்கும் சில கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கோலிவுட்டில் கிசுகிசுக்கப்பட்டு வந்தன. எனவேதான் சத்யராஜ் ரஜினியின் சிவாஜி படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தும் அந்த வாய்ப்பை நிராகரித்ததாக பேசப்பட்டது. இந்நிலையில் கூலி திரைப்படத்தில் ரஜினியுடன் சத்யராஜ் இணைந்து நடிப்பது சந்தேகம்தான் என சிலர் பேசி வந்த நிலையில் தற்போது சத்யராஜே கூலி படத்தில் நடிப்பதை உறுதி செய்துள்ளார். மேலும் அவர் கூலி படத்தில் வில்லனாக நடிக்கவில்லை என்றும் ரஜினியின் நண்பராகவே நடிப்பதாகவும் கூறியிருக்கின்றார். மேலும் ஆர் முருகதாஸ் சல்மான் கானை வைத்து இயக்கவுள்ள சிக்கந்தர் படத்தில்தான் வில்லனாக நடிப்பதாக சத்யராஜ் கூறியுள்ளார். இந்நிலையில் கடைசியாக ரஜினியுடன் மிஸ்டர் பாரத் என்ற படத்தில் சத்யராஜ் நடித்திருந்தார். அதன் பிறகு 38 வருடங்கள் கழித்து மீண்டும் ரஜினியுடன் கூலி படத்தின் மூலம் சத்யராஜ் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.